ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அசைன்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, 24 பேட்சுக்கு ஏற்கனவே வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ஸில் தான் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் ரைட் பண்ணி எதுவுமே எழுதி சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க அசைன்மெண்ட் போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணி லாஸ்ட் டேட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 31/12/2024 இந்த மந்த் எண்டு கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அசைன்மெண்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அது 24 பேட்ச் மட்டுமா, இல்லை இன்னும் சம் பேஜஸ் வந்துட்டு யாராவது கூகுள் ஃபார்ம்ஸில் எதுவும் சப்மிட் பண்ணியிருந்தீங்க போன டைம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த டைம் கூகுள் ஃபார்ம்ஸில் தான் சப்மிட் பண்ணணுமா, இல்லை இந்த டைம் எழுதி சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை மெயில் மூலியமாவோ, இல்லை நாங்கள் நம்பர்ஸே வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைப்பில் காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அசைன்மெண்ட்டை வந்துட்டு எழுத ஆரம்பித்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மொத்தம் 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3 பேருமே 24 பேட்ச் தான். ஆனால் 3 பேருமே வேறு வேறு கோர்ஸு. 24 பேட்ச் பிஎஸ்சி மேக்ஸு, பிஏ ஹிஸ்ட்ரி, இன்னொரு கோர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு போன டைம் வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் தான் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணோம், நாங்கள் தனியாக செப்பரேட்டாக எழுதி சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஏற்கனவே நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த டைம் வந்து எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏற்கனவே எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த டைம் நாங்கள் என்ன 24 பேட்ச் போன டைம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதியிருப்பாங்க. இந்த வட்டம் வந்து நவம்பர் 2024 வந்து அவங்க செகண்ட் செமஸ்டர். ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் தான் சப்மிட் பண்ணணுமா, இல்லை எழுதி தான் சப்மிட் பண்ணணுமாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அசைன்மெண்ட்டை எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா அந்த கமெண்ட் பண்ணதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணேன். ஏன்னா 3 பேருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3 பேருமே கூகுள் ஃபார்ம்ஸில் தான் சப்மிட் பண்ணியிருந்தேன், இந்த டைம் வந்து எங்களுக்கு எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. அது கூகுள் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அசைன்மெண்ட்டை எழுதி சப்மிட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அந்த மாதிரி சப்மிட் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் செமஸ்டருக்கு வந்து இப்போ எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த 3 பேருமே சேம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை மெயில்லையோ இல்லை காண்டாக்ட் நம்பரோ நீங்கள் ஏதோ ஒரு டைப்பில் காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட அசைன்மெண்ட்டை வந்து எழுத ஆரம்பிக்கலாம். அந்த 3 மேஜருக்குமே வந்துட்டு அசைன்மெண்ட் வந்து ஆன்லைனில் அப்டேட்டடாக இருக்குது, பிடிஎஃபாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போன டைம் வந்துட்டு நாங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் சப்மிட் பண்ணியிருந்தோம் சார், இந்த டைம் வந்துட்டு நாங்கள் எந்த டைப்பில் சப்மிட் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா 24 பேட்ச் மேட்டு தான் நம்மளுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேறு யாரும் அதே மாதிரி ஏதாவது டைப்பில் நீங்கள் போன டைம் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எந்த டைப்பில் சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த டைப்பில் சப்மிட் பண்ணுங்கள். மறக்காமல் 24 பேட்சாக இருந்தீங்கன்னா எல்லாருமே கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட அசைன்மெண்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள்.